இந்த உலகத்தில் நமக்கு போராட்டம் உண்டு. நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ வேதத்துல நமக்கு ஒரு காரியம் தெளிவா சொல்லுது, ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார் என்றும் அழிவை கொண்டு வருகிற பிசாசு இருக்கிறான் என்றும், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் நன்றி வேறொன்றுக்கும் வரான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அழிக்கிற ஒருவர் இருக்கிறான் என்பதையும் அதை குறித்து நம்ம கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் ஞானமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் வேதம் சொல்லுகிறது. நம்ம இதில் வாசிச்சபடி சத்ருவினுடைய இஷ்டத்திற்கு ஒப்புக்கொடி அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். சத்ருவினுடைய, அதாவது எதிரியினுடைய விருப்பம் என்ன? இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் கானான் தேசத்தை நோக்கி பயணப்படும் போது, அவர்கள் 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். கானான் தேசத்தை நோக்கி பயணப்படும் போது யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பார்வோன் ராஜா அவர்கள் வனாந்தரத்திலே, இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்திலே திகைத்து திரிகிறார்கள் என்றும் சமுத்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்றும் கேள்விப்பட்டு அவன் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றான், தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான் அப்படின்னு. அல்லேலூயா, ஆமென். பகைஞனுடைய ஆசை என்ன? எதிரியினுடைய ஆசை என்ன? நம்முடைய எதிராளியினுடைய ஆசை என்ன? நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்முடைய உலக மனிதர்கள் நமக்கு விரோதிகள் அல்ல. வான மண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகள், துறைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள், 4 வகையான ஆவிகள் இந்த உலகத்துல ஒரு விசுவாசிக்கு, ஒரு திருச்சபைக்கு விரோதமாக, ஒரு ஊழியருக்கு விரோதமாக 4 வகையான ரிபெல்லிங் ஸ்பிரிட் போராடுகிறதாக வசனம் சொல்றாரு. அப்போ அவர் சொல்றான், தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். கொள்ளையாடி பங்கிடுவேன், 4 காரியம் செய்யணும். கொள்ளையிடுவேன், பங்கிடுவேன், பிடிப்பேன், தொடருவேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அவனுடைய ஆசை இப்படியாக இருக்கிறது பார்க்கிறோம். அதுக்கு பின்னால என்ன நடந்ததுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆண்டவருடைய ஆசை என்னங்க? ஆண்டவருடைய ஆசை என்ன? உங்களையும் என்னையும் குறித்ததான ஒரு ஆண்டவருடைய ஆசை என்ன? வேதம் சொல்லுது, என்னாகும் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, இஸ்ரவேல் மக்களை சபிக்க ஒருவன் வருகிறான். சபிக்க ஒருவன் வருகிறான், சபிக்க ஒருவன் அழைக்கப்படுகிறான். பாலாக் என்பவன் ஒரு ராஜா, அவன் மோவாபிய ராஜா. பிலேயாம் என்பவன் ஒரு மந்திரவாதி. பாலாக் என்பவன் மூலமாய் பிலேயாம் என்பவன் கூலி பொருத்தப்பட்டு, கூலி கொடுக்கப்பட்டு என்ன பண்றான் அப்படின்னா, வேகமாய் வந்து பாகால் மேடு அப்படின்னு ஒரு மேடு இருக்கிறது. பாகால் மேடு அப்படின்னு சொல்லி அந்த மேடுல 7 காளைகளையும் 7 கடாக்களையும் 7 பலிபீடங்களையும் கட்டி அவன் வந்து சாபம் விடுவதற்கான அந்த நாச மலையின் மேல் நின்று கொண்டிருக்கிறான். ஆமென். அந்த நாச மலையின் மேல அந்த சாபம் கொடுக்கக்கூடிய ஒரு உச்சியில, ஒரு உச்சி மலையில நின்று கொண்டு அப்படி கீழே பார்க்கிறான். இஸ்ரவேலர் எல்லாரும் பரவி போகிற ஆலை போல அவர்கள் அப்படி படுத்திருக்கிறாங்க, அவர்கள் அப்படி இருக்கிறாங்க. மேல இருந்து பார்க்கும்போது எல்லா இஸ்ரவேல் மக்களையும் அவர்களால் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. அப்போ சாபம் கொடுக்க வரும்போது, சாபம் கொடுக்க வரும்போது அந்த சாபம் கொடுக்க வந்தவன், அந்த சபிக்க வந்தவன் ஒன்றை கண்டுகொள்கிறான். என்ன கண்டுகொள்றான்னா, வசனம் சொல்லுது 24:1, என்னாகும் 24:1ல, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஆண்டவருடைய ஆசை, நம்முடைய ஆண்டவருடைய விருப்பம், நம்முடைய ஆண்டவருடைய சித்தம், நம்முடைய ஆண்டவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, ஆசீர்வதிக்க தான் அவர் விரும்புறாரு. ஆமென். ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். நான் இப்படி ஒரு 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 ஃப்ரேஸ் பண்ணிருக்கேன், ஒரு வாக்கியம் அப்படி ஃபார்ம் பண்ண, அப்படி இதை தியானிச்சிட்டு போது எனக்குள்ள இந்த வாக்கியம் வந்து, மண்ணை அள்ளி போட வந்தவன், என்னது, ஒருவனை நாசமா போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, மண்ணை வரை என்ன செய்வாங்க, தூற்றுவாங்க. மண்ணை அள்ளி போட வந்தவன் மலர்களை அள்ளி போட்டு செல்கிறான். அல்லேலூயா, ஆமென். மண்ணை அள்ளி போட வந்த அந்த வசனம் சொல்லுது, இவன் புறப்படும் போது, வசனம் சொல்லுது, கர்த்தர் குறுக்க வந்து நிற்கிறார். ஆமென். சாபம் கொடுப்பதற்கு, சபிப்பதற்கு புறப்படும் போது அவ சொன்னா, அவர்கள் வந்து நிற்கிறார், அந்த ஆண்டவர் வந்து நிற்கிறார். ஆண்டவர் சொல்ல, நான் சொன்னதான் நீ என்ன செய்யணும், சொல்லணும். அடுத்து அவன் வந்து நிமித்தம் பார்க்கிறான். சில சூனியங்கள், சில அறிகுறிகள் எல்லாம் பார்த்துட்டு அவன் கண்களை ஏறெடுத்து, வசனம் 2ஆம் வசனம், தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரத்தின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை கண்டான். அதாவது ஆசரிப்பு கூடாரம் நடுவுல இருக்கும். நான் ஏற்கனவே அந்த திருச்சபையில ஒரு பாடம் எடுத்திருக்கேன். ஆசரிப்பு கூடாரம் நடுவுல இருக்கும். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தியும் இந்த மோசேயுடைய குமார், மோசே குடும்பம், லேவி கோத்திரங்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தி இருப்பாங்க. அடுத்து ஆசரிப்பு கூடாரத்தினுடைய 4 பகுதிகளிலும் இஸ்ரவேல் கோத்திரம் 12 கோத்திரமும் ஒரு வகையில என்ன பண்ணிருக்கும், பாளையம் இறங்கி இருப்பாங்க. அப்படிதான் அந்த ஆர்டர்ல அவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அங்கோட்டு இங்கோட்டுமா இருக்க மாட்டாங்க, ஒரு ஆர்டரா இருப்பாங்க. அப்போ அந்த பாளையத்தை பார்க்கும்போது அவன் வாயை திறக்கிறான், சாபம் விடுவதற்கு அவன் வாயை திறக்கிறான். வசனம் சொல்லுது, தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். பிசாசினுடைய ஆவி வந்து சாபம் கொடுத்து வாயை திறக்கிறான். வாயை கூட அவன் திறக்கல. அல்லேலூயா, ஆமென். அது பின்னால போட்டுறோம், அது பின்னால படிச்சு பாத்தீங்கன்னா, அவன் வாயை திறந்த உடனே ஆவியானவர் அவங்க மேல இறங்கிட்டார். ஆமென். ஆவியானவர் அவங்க மேல இறங்கிட்டார். ஆவியானவர் இறங்கி அவன் நிறைய வார்த்தை சொல்றான். நேரம் கருதி நான் ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க. சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை எழுப்புகிறவன் யார்?
உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, இவன் தான் சாபம் கொடுக்க வந்தான். அப்போ அவன் சாபத்தை யார் மேல சொல்றாங்க? யார் மேல சொல்றான்? தன் மேலேயே சாபத்தை சொல்லி சொல்றான். அவனே சொல்றான், உங்களை ஆசீர்வதிக்கிறவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆவியானவர் எழும்பி இவன் மேல, தேவ பிள்ளைகள் மேல கூற வந்த சாபத்தை அவன் மேலே திருப்பினான். அல்லேலூயா. அதுல போட்டு பின்னால படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த பிலேயாமினுடைய அந்த பாலாக்கினுடைய சாபங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக திருப்பினார் அப்படின்னு. அல்லேலூயா. சாபங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனுடைய வாயை திறக்கல. 10ஆம் வசனம் சொல்லுது, அப்போ பாலாக்குக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இவன் தானே கூப்பிட்டவன், சாபம் கொடுக்க கூப்பிட்டவன், ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவன் கை தட்டி சொல்றான், பிலேயாமை சொல்லி, பிலேயாமை நோக்கி, என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்தனுப்பினேன், நீயோ 3 முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தார். அவன் வாய் தந்து என்ன சொல்லிட்டான்? சாபம் கொடுக்க வந்தவன், மண்ணை எள்ளி போட வந்தவன், மலர்களை அள்ளி போட்டுருப்பான். அல்லேலூயா. இவன் வாயை திறக்கவே இல்லை. அவன் வாயிலிருந்து அந்த 3 ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான். இதுதான் தேவனுடைய விருப்பம். தேவ ஆவியானவர் செய்கிறது. 3 முறை ஆசீர்வதித்தார். நீ ஓடி போ, கர்த்தர் தடுத்தார் அப்படி சொன்னா, சாபம் கொடுக்காதீங்க என்ன பண்ணாராமா? கர்த்தர் தடுத்தார் அப்படி சொல்றான். அப்போ பிலேயாம் சொல்றான், கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது, கர்த்தர் சொல்வதையே நான் சொல்வேன். ஆமென் ஆமென் ஆமென். கையில வைத்து ஆண்டவர் ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன வார்த்தை? உங்களை என்னை குறித்து ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவருடைய விருப்பம் என்ன? ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். வாசிங்க. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? பாருங்க, ஆண்டவருடைய விருப்பம், ஹார்ட் ஆஃப் அந்த ஆண்டவருடைய இருதயத்தை பாருங்க. ஆவியானவர் அவன் மேல இறங்குறார். அவன் ஒரு பிரஜாதி, அவன் ஒரு கர்த்தரை அறியாதவன், அவன் ஒரு கூலிக்காக விரைந்து ஓடுகிறவன், அவன் ஒரு பாவம் செய்கிறவன். அவருடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த பாகால் மேட்டிலே, அந்த நாச மலை மேல் என்று நாசமாய் போவாய் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை ஆசீர்வாதமாய் கர்த்தர் திருப்பினார். ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். பிசாசுடைய விருப்பம் என்ன? எதிரியுடைய விருப்பம் என்ன? சத்துருடைய விருப்பம் என்ன? கடவே பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். எதிரியுடைய ஆசைகள் என்னவா இருக்கு தெரியுமா? உங்களை என்னை குறித்து என்ன தெரியுமா ஆசை? பிசாசு என்ன ஆசை தெரியுமா? வாசிங்க, யோபு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வான மண்டலத்துல ஒரு டிஸ்கஷன் நடக்குது. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய்? சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். பாருங்க, அப்படியே சுற்றி வர்றான். பூமி எங்கும் உலாவி சுற்றி வருகிறான். அப்படி சுற்றி வரும்போது அவன் இருதயத்தில் இருக்கிற விருப்பம் என்ன? தாசனாகி யோபுவே கவனம் வைத்தாயோ அப்படின்னு நான் கேட்கிறேன். தாசனாகி யோபு மேல கவனம் வைத்தாயோ? அப்போ அவன் சாத்தானுடைய விருப்பம் என்ன? யோபு 1:11 சொல்லுது, உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பார்ப்போம். பிசாசுடைய விருப்பம் என்னங்க? பிசாசுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நாமளே ஆண்டவரை தூஷணமான வார்த்தைகளால நாம என்ன செய்யணும்? பேசணும். நம்முடைய வாயிலிருந்தே தூஷணமான வார்த்தைகள், கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகள், முறுமுறுக்கிற வார்த்தைகள் அப்படி பேசணும் அப்படின்னு அவருடைய விருப்பம். 2 இடத்துல இத சொல்ற. யோபு 2:5 சொல்ற, உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பார்ப்போம். யோபு கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருக்கிறான். கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவன். ஈஸ்ட் சைடுல அந்த கிழக்கு பகுதிகளில் வாழ்ந்தவங்க எல்லாரை காட்டிலும் யோபு ஆசீர்வாதமா இருக்கான். அப்போ பிசாசுடைய விருப்பம் என்ன? இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பிடுங்கிக் கொள்ள வேண்டும், இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் முறிந்து கொள்ள வேண்டும், இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கொள்ளையாட வேண்டும், இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பங்கிட வேண்டும். சபேயர் விழுந்து என்ன பண்றாங்க? இதெல்லாம் சாய்த்து கொண்டு போனார்கள், அவர்கள் பிடித்துக் கொண்டு போனார்கள் அப்படின்னு போட்டிருக்கீங்க. யோபுல படிச்சு பாத்தீங்க, சாய்த்து கொண்டு போனார்கள், எல்லாத்தையும் அப்படியே தங்கள் பக்கமாய் திருப்பி கொண்டு போனார்கள், மந்தைகளை எல்லாம் ஓட்டி கொண்டு போனார்கள் அப்படின்னு படிக்கிறோம். ஆனா யோபுடைய சுவாபத்தை பாருங்க. யோபு 1:5 யோபு எப்பவுமே இது ஒரு கவனமா இருக்கிறார். என்ன சொல்றேன்னா, யோபு விருந்து வைக்கும் போது விருந்துக்கு முன்னால தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு யோபு என்ன பண்ணுவாரா? ஜெபம் பண்ணுவாரா. அவருடைய இருதயத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தை தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்களுடைய இலக்கத்தின்படியே சர்வாங்க தகன பலியை செலுத்திடுவார். காலையிலே என்ன பண்ணுவாரமா? சர்வாங்க தகன பலியை செலுத்திடுவார். செலுத்தி அவர்களை பரிசுத்தப்படுத்தி இவர்கள் தேவனை தூசிக்கக்கூடாது, பாவம் வாயால என்ன செய்யக்கூடாது, உதடுகளை மாசம் என்ன செய்ய, காவல்களை வாயால என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணி பிள்ளைகளுக்கெல்லாம் காரியங்களை செய்து அவர்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல பலியிட்டு சர்வாங்க தகன பலியிட்டு அதுக்கு அதிகாலையில வந்து செய்து அதுக்கு பிறகு அவர்கள் விருந்து சாப்பிடுவார்கள். இது யோபினுடைய பழக்கம், யோபினுடைய வழக்கம். யோபு இந்த காரியத்தை செய்கிறார். அப்ப ஆண்டவரே நம்மளை குறித்து என்ன விரும்புறாரு? ஆண்டவருடைய விருப்பம் என்ன?
ஏசாயா 42:21 சொல்லுது, இந்த ஜனங்களை எனக்கென ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பிசாசு என்ன விரும்புறாங்க? அப்படியே ஆண்டவர் உள்ள பாடுக்கு அப்படியே அகைன்ஸ்டா இருப்பாங்க, அப்படியே எதிராக இருப்பாங்க. ஆண்டவர் துதிக்க விரும்புகிறார், பிசாசு தூசிக்க விரும்புகிறான். பிசாசு தூசிக்க விரும்புகிறான். அப்போ ஆண்டவர் சங்கீதம் 95:1 நான் சொல்ற வசனங்களை நீங்க புரட்டிட்டு இருக்க வேண்டாம், கொஞ்சம் புல் வாங்குங்க. சங்கீதம் 95:1 சொல்றாரு, கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாட அழைக்கிறார் தாவீது. சங்கீதம் 95:2 சொல்றாரு, துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். ஆமென். ஆமென். சங்கீதக்காரன் அப்படியே அந்த ஹார்ட் அவருக்கு இருந்ததனால தான் அவர் நிறைய சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். யாக்கோபு சொல்றாரு, யாக்கோபு 3:10 சொல்றாரு, இந்த வாய் இருக்குல, இந்த நாவுகள் இருக்குல, இந்த நாவுல துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவுல என்ன செய்யக்கூடாது? வரப்பட கூடாது. ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, அன்னை மரிசுதனே அப்படின்னு சொல்லி வாயில இருந்து இந்த துதி பாடல்கள் பாடுகிற நாவல இருந்து கெட்ட வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. தூஷணமான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அது தகாதது அப்படின்னு சொல்றாரு. சங்கீதம் 34:1 தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். ஹல்லேலூயா. அவர் துதி எப்பொழுதும் என் நாவில். திருமணம் செய்யும்போது ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க. கணவன் நிறைய இணைக்கப்படுகிறவர்களை அவங்க ஒரு பிராமிஸ் சொல்லுவாங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வகையில் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியா இருப்பாயா, இவருக்கே கணவனா இருப்பாயா. அப்போ அதே போல நம்முடைய நாவில எக்காலமும் சுகமான காலங்களும் வரும், கஷ்டமான காலங்களும் வரும், இன்பமான காலங்களும் வரும், விருப்பமான காலங்களும் வரும். ஆனா இந்த நாவில இருந்து மாத்திரம் எப்பவும் ஸ்தோத்திரம் தான் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அததான் ஆண்டவர் விரும்புகிறார். உங்க நாவில சாபமான வார்த்தைகள், தூஷணமான வார்த்தைகள் வந்துச்சுன்னா நீங்க யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறீர்கள்? பிசாசுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறீர்கள். எபேசியர் 5:4 சொல்ற வம்பும் புத்தியமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே. ஹல்லேலூயா. அப்ப தேவன் நம்மளை குறிச்சு ஆண்டவர் என்ன விரும்புறாரு? ஸ்தோத்திரம் செய்யணும். அல்ல எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யணும், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்யணும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதலை தேவனுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. எபேசியர் 4:26 சொல்றாரு, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தணியும். உங்க பிசாசுக்கு இடம் கூடாது. ஆனா இந்த பிசாசு யோபுவை தூஷணம் செய்ய வைக்க முடியல. யோபுடைய மனைவிக்கு ஒரு படைச்சல் கொடுக்கிறான். யோபுடைய மனைவிக்கு என்ன செய்யறான்? ஒரு படைச்சல் கொடுக்கிறான். அப்ப என்ன பண்றான்னா, யோபு 2:9 சொல்றாரு, யோபுடைய மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ? என்ன சொல்றாங்க? என்னையா நீ ஆண்டவரை நம்பிட்டு இருக்கிற, இன்னும் நம்பிட்டு இருக்க, இழப்பதற்கு என்று எதுவும் உன்னிடத்தில் இல்லை, இழப்பதற்கு என்று எதுவும் உன்னிடத்தில் இல்லை, எல்லாம் இழந்து விட்டார். அந்த தேவனை தூசித்து தான் தற்கொலை செய்து கொள் அப்படின்னு சொல்லும்போது யோபு சொல்றாரு இல்ல. ஹல்லேலூயா. அப்போ இவன் தூஷணம் செய்யல அப்படின்னே யோபினுடைய மனைவியை அழைத்தனுப்பி அவருடைய மனைவி மூலமா சில அழுத்தங்களை யோபுக்கு பிசாசு கொடுக்கிறதை என்ன செய்யணும்? பார்க்கிறோம். பிசாசுடைய எண்ணம் என்ன? அவன் ஆண்டவர்ட்ட ஒரு சவால் கொடுத்தான், இவன் உண்மை தூசிக்கானோ பாரு. ஹல்லேலூயா. இவன் உண்மை தூசிக்கானோ பாரு, நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. அவன் உண்மை புகழ்ந்து பாடி கொண்டு இருக்கிறான். இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் உண்மையே நான் நம்புவேன் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. நம்ம பாடணும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இப்படி பாடணும். இப்படி பாடுற நாவல என்ன வார்த்தைகள் வரணும்னு விரும்புறான் அவன். அவனுடைய விருப்பம் என்ன? தூஷணமான, கர்த்தரை தூஷிக்கிற, கர்த்தரை சபிக்கிற துன்மார்க்கமான கெட்ட வார்த்தைகள் வர வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறான். சங்கீதம் 147:1 சொல்லுது, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமான இருக்கிறது. ஹல்லேலூயா. துதித்தல் தான் ஏற்றது. ஆமென். கெட்ட வார்த்தைகள், வம்பு புத்தியமான பேச்சு, பரியாசமானவைகள் தகாதது. ஆமென். அப்ப நம்முடைய வாயிலிருந்து நல் வார்த்தைகள் வரணும் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எந்த நேரத்துல எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது நலமான வார்த்தைகளை நாம நல்லா பேசுவோம், நலமான வார்த்தைகள் பேசுவோம். நெருக்கடியான பாதையில போகும்போது நம்முடைய வாயிலிருந்து வெளியிடுகிற வார்த்தைகளை ஆண்டவர் கவனிக்கிறார், கர்த்தர் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த ரெண்டு போட்டி பந்தயம் நடக்குது. ஆண்டவர் இடத்துல பேசவே இல்லை. யோபுனுடைய கடைசி அதிகாரத்துல ஆண்டவர் என்ன செய்யறார்? பேசுறார். அப்ப ஆண்டவர் என்ன பண்றார்? வாட்ச் பண்ணிட்டே இருக்கார். அண்டர் பிரஷர் வந்து அவன் எப்படி பிஹேவ் பண்றான், எப்படி நடந்து கொள்றான் அப்படிங்கறத ஆண்டவர் பார்க்க விரும்பினார், பிசாசு பார்க்க விரும்பினார். அப்போ இதான் பிசாசுடைய திட்டம். அதனால எபேசியர் 4:27 சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். ஆமென். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். வசனத்துல நீங்க படிக்கிறோம், யூதாஸ் காரியத்துக்குள்ள சாத்தான் புகுந்தான் அப்படின்னு போடுறது. அப்படிதான் பண்ணணும். யூதாஸ் காரியத்துக்குள்ள சாத்தான் புகுந்தான் அப்படின்னு போடுறது. அப்போ அவன் புகுந்த ஆம புகுந்த வீடு விளங்காது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? ஆம புகுந்த வீடு விளங்காது. பிசாசு யாருக்குள்ள வந்துட்டானா அவன் நாசம் பண்ணுவான். அப்போ இந்த பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று எபேசியர் 4:27 சொல்லிட்டு 29:30
4வது அவர் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் விடாமல் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்போ உங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தை, உங்க வாயிலிருந்து தூஷண வார்த்தை, உங்க வாயிலிருந்து வம்பு, புத்தியீனமான பேச்சு, பரியாசங்கள் உங்க வாயிலிருந்து புறப்படும் போது ஆவியானவர் துக்கப்படுகிறார். ஆமென். பிசாசு சந்தோஷப்படுகிறான். அதுதானே அவனுடைய ஆசை. அதுதானே அவனுடைய ஆசை. பாருங்க. அப்போ நாம் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அதுல பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை வெல்லலாமோ என்று என்ன செய்கிறான்? வகை தேடி சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா. அவருடைய விருப்பம் என்ன? நீங்க தேவனை தூசிக்கணும். ஆமென். உங்க வாயிலிருந்து துதித்தலும் ஸ்தோத்திரமும் என்ன செய்யக்கூடாது? உங்க வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. உங்க வாயில வம்பு, புத்தியீனமான பேச்சு, பரியாசம், கெட்ட வார்த்தைகள், தூஷணமான வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வரணும். அதை பார்த்து அவன் சந்தோஷப்படணும். நீங்களே அந்த நெருக்கத்தின் மத்தியில உங்கள் வாழ்க்கையை நீங்களே முடித்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். ஆமென். ஏன்னா பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. ஜீவன் மேல பிசாசுக்கு என்ன செய்யறது கிடையாது? அதிகாரம் கிடையாது. ஆண்டவருக்கு தான் ஜீவன் மேல அதிகாரம். ஆனா நாமே நம்முடைய ஜீவனை எடுத்துக்கொண்டோம்னா யார் எந்த இடத்துக்கு போவோம்? அந்த அதிகாரத்தை மீறின ஆண்டவருக்கு பாவம் செய்த அதிகாரத்தை மீறி நம்ம பிசாசுன்றதுல போவோம். அதனால ஒரு ஆலோசனை கொடுக்குற, இன்னுமா நீ வாழ்ற, இவ்வளவு நெருக்கம், இவ்வளவு பாடு, நீ எதுக்குடா வாழ்ற? நீ செத்துப்போ, நீ செத்துப்போ அப்படின்னு. பைபிள்ல தற்கொலை பண்ணி கொண்டாங்க சிலர் இருக்காங்க. சவுல் பட்டயத்தை நெட்டி அடிச்சுனா விழுந்து செத்து போனான். யூதாஸ் ஆண்டு கொண்டு நின்று செத்து போனான் அப்படின்னு படிக்கிறது. அப்ப பாருங்க, இவர்களுக்குள்ள பிசாசு புகுந்துருச்சு. இவர்களுக்குள்ள சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி வந்துச்சு. அப்படிதான் படுத்து பைபிள். பொல்லாத ஆவி அவன் என்ன பண்ணும்? கலங்கணும். பிசாசுக்குள்ள யூதாசுக்குள்ள பிசாசு புகுந்துச்சு. கடைசில அந்த பிசாசு என்ன ஆலோசனை கொடுக்குது? நீ இதுதான் ஆண்டவரை காட்டி கொடுக்க வேண்டும் என்றும் ஆண்டவருக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்து அதே பிசாசு இப்ப திரும்ப சொல்லுது, எவ்வளவு நல்ல ஆண்டவர் வச்சிருந்தாரு, இப்போ நீ ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டியா, நீ செத்துட்டான். ஹல்லேலூயா. தான் பிசாசினுடைய விருப்பம். அப்ப விழுங்க வேண்டும் என்று 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல 40 நாள் காலையிலும் மாலையிலும் வந்து கோலியாத் வந்து சத்தமிட்டே இருப்பான், எந்திரிச்சிட்டே இருப்பான், தூசிக்கிட்டே இருப்பான். அவன் என்ன சொல்வானாமா? கோலியாத் வந்து என்ன சொல்வானா? அவன் ஒரு பெரிய சத்துரு, அவன் மிக உயரமுள்ளவன், அவன் சிறு வயது முதலே யுத்த வீரன். அவன் வந்து என்ன சொல்வானா? என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தரானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்கள் வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும். அப்ப அந்த கோலியாத்தினுடைய இருதயத்துக்குள்ள இருந்த ஆசை என்னங்க? கோலியாத்தினுடைய இருதயத்துக்குள்ள இருந்த ஆசை என்ன? அவனை சேவிக்க வேண்டும், அவனை சேவிக்க வேண்டும், அடிமையாக இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் இருப்போம்னா நம்மளை ஆண்டவர் பிள்ளையாக நடத்துவார். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்ப அவரை ஏற்றுக்கொண்டு அவரை சேவிப்போம்னா அவர் பிள்ளையாக நடத்துவார். ஆனா பிசாசுக்கு இடம் கொடுத்து அவன் நமக்குள்ள புகுந்து அவனுக்கு நாம இடம் கொடுத்து அவனுடைய சித்தத்தின்படி நாம நடந்தோமானால் அவன் நம்மை அடிமைப்படுத்துவான், அவன் நம்மை நிர்வாணப்படுத்துவான், அவன் நம்மை கேவலப்படுத்துவான். லேகியோன் என்பவன், அவனுக்குள்ள 6000 பிசாசு இருந்துச்சு. அவன் என்ன பண்ணான்? வனாந்தரத்திலே துரத்தப்பட்டிருந்தான். கல்லுகளை எடுத்து தன்னைத்தானே என்ன செஞ்சுட்டு இருப்பான்? காயப்படுத்தி கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள வந்து அவனுடைய ஆசை என்ன? காயப்படுத்தணும், சேதப்படுத்தணும், நிர்வாணப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், நாசப்படுத்த வேண்டும் என்பது விருப்பம். ஆனா நீங்க சொல்ற பாருங்க கோலியாத், நீங்கள் எல்லாரும் என்ன சேவிக்கணும், என்ன உங்களால மேற்கொள்ள முடியாது, தன் தேவர்களை கொண்டு சபித்தான் அப்படின்னு போட்டுரும். அவருடைய விருப்பம் அப்படிதான் இருக்கு, கோலியாத்தினுடைய விருப்பம். ஆனா நமக்கு நல்லா தெரியும் அந்த இடத்துல கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து தாவீது சொல்றார், ஒரு விசை கரடிக்கும் ஒரு விசை சிங்கத்தின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த கோலியாத்தின் கைக்கும் தப்பு வைப்பார். ஹல்லேலூயா. இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எப்பாத்திரம் என்று சொல்லி அவன் கொண்டு வீசி எறிந்து கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வந்தான். தாவீதின் கையிலே கோலியாத்தினுடைய தலை இருந்தது. ஹல்லேலூயா. கோலியாத் சொல்றான், நாளைக்கு இன்னைக்கு உன்னுடைய தலையை ஆகாயத்து பறவைகளுக்கு நான் ஆகாரமாக கொடுப்பேன் என்று சொல்றான். ஆனா வசனம் சொல்லுது, அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவனுடைய தலையை வெட்டி அவன் உச்சி முடியை பிடிச்சிட்டு தூக்கிட்டு தாவீது வந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய விருப்பம், பிசாசுடைய விருப்பம். அவன் என்ன பண்ணணும்? நம்மை அடிமைப்படுத்த வேண்டும் என்பது பிசாசுடைய விருப்பம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 28 இருந்து 30 சொல்லப்பட்டிருக்கு. சிசரா என்பவன் ஒருவன் இருந்தான். சிசரா அவன் மிகப்பெரிய 900 இருப்பு ரதங்களை வச்சிருந்தான். பார்வோனே 600 இருப்பு ரதங்களை வச்சிருந்தார். பார்வோனே ஒரு ராஜாவே 600 இருப்பு ரதங்களை வச்சிருந்தார். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு சிசரா வந்து 900 இருப்பு ரதங்களை இருப்பு இந்த ராணுவ தளவாடங்கள் பீரங்கிகளை வச்சிருந்தான். இப்ப ரஷ்யாவுக்கு அவ்வளவு அணு ஆயுதங்கள், ரஷ்யா உலகத்தையே கட்டிட்டு எவ்வளவு 700க்கு மேல 702 அணு ஆயுதம் ரஷ்யாவுக்கு இருக்கான். இந்தியாவுக்கு 172 அணு ஆயுதம் இருக்கான். யாரு? பாகிஸ்தான்ல 170 அணு ஆயுதம் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ். இப்ப நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்கவங்க ரொம்ப பெருமை பாராட்டான். என்கிட்ட போறதுனா உங்களை ஒரே நாள்ல ஒரு நாட்டையே அப்படி பஸ்பம் ஆக்கிடும் அப்படின்னு சொல்லுது. இப்ப இதே போலதான் இந்த சிசரா வந்து என்ன பண்றான் சொல்றான். சிசராவோடு கூட விருப்பம் என்ன? அப்போ சிசராவை யாரு போட்டா? யாகேல் கொடுத்தா. ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட யாகேல் தலையில ஓங்கி அடித்து
அந்த ஆணி ஓங்கி அடிச்சு தரையில பதிகிற அளவுக்கு ஓங்கி அடித்து விட்டா. வசனம் சொல்லுது சிசராவினுடைய பொண்டாட்டி பேசிட்டு இருக்காங்க. சிசராவுடைய தாயும் சிசராவுடைய பொண்டாட்டி பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா அவருடைய ரதம் பல கண்களை திறந்து பார்த்துருக்காங்க. ரதம் இன்னும் சிசராவினுடைய ரதம் வரலையே, சிசராவினுடைய ரதம் வர்றதுக்கு இன்னும் தாமதமாகுதே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. அப்போ அவருடைய மனைவி சொல்றா, புத்திசாலியா அவளுக்கு புத்தி, அவருடைய நாயகிகளில் புத்திசாலிகள் அவளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ அதை பங்கிட வேண்டாமோ, ஆளுக்கு 2 பெண்களையும் சிசராவுக்கு கொள்ளையிட்ட பல வருடமான அங்கிகளையும் கொள்ளையிட்ட பல வருடமான சித்திரை தையலாடைகளையும் கொள்ளையிட்டவர்களின் கழுத்துக்கு இருபுறமும் பொருந்தும் சித்திரை தையலுள்ள பல வருட ஆடைகளையும் கொடுக்க வேண்டாமோ. என்னங்க அவங்க என்ன டிஸ்கஸ் பண்றாங்க? அவங்க நம்முடைய தேவ பிள்ளைகளுடைய நம்ம உரிந்து கொள்ளணும், தேவ பிள்ளைகளோட எடுத்துக்கொள்ளணும், தேவ பிள்ளைகளோட வீட்டில் உள்ள பெண்களை நாசப்படுத்தணும், அவர்களை தகாத விதமா நடத்தணும் அப்படின்னா அவர்களெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஆனா வேற மாதிரி நடந்துச்சு. அல்லேலூயா. ஆமென். அப்போ அவருடைய விருப்பம் என்ன? கொள்ளையிட வேண்டும். இயேசுவினுடைய ஆடையை அவர்கள் கொள்ளையிட்டு பங்கிட்டார்கள் அப்படின்னு ஆண்டவருடைய ஆடையை சீட்டு போட்டு என்ன பண்ணாங்களா? பங்கிட்டார்கள் அப்படின்னு படிக்கும். இப்போ நம்முடைய வெல் விஷ விரும்பாதவங்க எல்லாருமே அவங்களுடைய இதயத்துல நம்ம தாழ்ந்து போகணும் தான் இருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கை கடைசி அதிகாரங்களில் ஒரு சம்பவம் சொல்லப்படுது. பவுல் வந்து எதுக்கு தப்பி வர்றாரு? ஒரு சமுத்திர சேதத்துக்கு தப்பி வர்றாரு. பவுலினுடைய கையில ஒரு சர்ப்பம், ஒரு விஷ பூச்சி என்ன பண்ணிருச்சு? கடித்து அது தொங்கிக் கொண்டிருக்கிறது. தொங்கிக் கொண்டிருக்கும் போது எல்லாரும் என்ன பார்த்திருக்காங்க? அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவன் வீக்கம் கண்டு சடிதியாய் இருந்து சாவான் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆமென். அவங்க என்னங்க சொல்லிட்டு இருக்காங்க? இவன் சாவான்டா, இவன் செத்துருவான்டா, இவன் விழுந்துருவான்டா அப்படின்னு தான் அவங்க எல்லாரும் அவருடைய வாய் திறப்பே அதுதான். அவங்க என்ன சொல்றாங்க? இவன் கொலைபாதகன், பழி இவனை சும்மா விடல, விதி இவனை சும்மா விடல, இவன் அழிவான், இதில் இவன் தப்புவிப்பது இல்லை, இவன் தப்புவதில்லை அப்படின்னா அவங்க இதயத்தில் இருக்கிற விருப்பத்தை எல்லாம் சொல்றாங்க. இதயத்தில் இருக்கிற விருப்பத்தை தான் சொல்றாங்க. ஆனா வசனம் சொல்லுது நெடு நேரமா பார்த்துட்டே தான் இருக்காங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா? அவர் பார்த்துட்டே தான் இருக்காரு. அல்லேலூயா. நாம் முன்னேறி போகிறதே தேவன் அதை நமக்கு செய்வாராக. வசனம் சொல்லுது நெடு நேரமா பார்த்து கொண்டிருந்தோம், ஒரு சேதமும் வராததை கண்டபோது அவர் வேற மாதிரி பேசுறாங்க, இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள் அப்படின்னு படிக்கும். ஆனா அதுக்கு முந்தின நாள் ராத்திரியே கர்த்தர் பேசிட்டார். திடன்கொள். அல்லேலூயா. உடனே இப்படிலாம் பேசுவாங்க, உடனே இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவாங்க, அவங்களுடைய இதயத்தில் இருப்பதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்காத, அதெல்லாம் நீ யோசிக்காத. பவுல் வந்து அதை நினைக்கவே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு திடன்கொள், நீ என்ன செய்யணும்? ராயனுக்கு முன்பாக நிற்கணும். நீ எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாபுரியிலும் எனக்கு சாட்சி கொடுக்கணும்னு சொன்னத பவுல் நம்பினார். அதை உதறி போட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கலாம். ஆமென். உங்க மேல இருக்கிற தேவனுடைய வாக்குத்தத்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் நாம நினைக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். நேரடியாக நம்ம சொல்லிட்டு பாருங்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கடைசி அதிகாரங்கள்ல 23ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, பவுலை கொலை செய்யறதுக்கு 40 பேர் உபவாசம் இருந்தாங்களாம். எத்தனை பேர் உபவாசம் இருந்தாங்களாமா? 40 பேர் உபவாசம் இருந்து அவனை கொலை செய்யற வரைக்கும் நான் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை அப்படின்னு சொல்லி பட்டினியா இருந்து 40 பேர் உபவாசமா இருந்து அவன் என்ன செஞ்சான்? அவர்களுடைய தேவர்களிடத்துல என்ன செய்றாங்க? பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்ப பிசாசுடைய விருப்பம் என்ன? சாவதை பார்க்க வேண்டும், சாகடிக்க வேண்டும். ஆமென். சாகடிக்க வேண்டும், அடுத்து சபிக்க வேண்டும், சபிக்க வேண்டும். பாலாக தான் சொல்றான், அந்த ஜனத்தை சபிக்கணும்பா. அந்த ஜனத்தை என்ன செய்யணும்? அவர்கள் எண்ணிலும் பலவான்கள், அவர்களை நீ சபிக்கணும் அப்படின்னு சொல்லி பிசாசுடைய விருப்பம் எல்லாம் வருது. சாக வேண்டும், சாவதை பார்க்க வேண்டும், சாகடிக்க வேண்டும், சபிக்க வேண்டும். அதுதான் பிசாசுடைய விருப்பம். யோசேப்புடைய சகோதரர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, நம்ம எல்லாரும் மேலயும் தேவ திட்டம் ஒன்று இருக்கும். ஆமென். யோசேப்பு சின்ன வயசுலயே ஆண்டவர் சொப்பனங்களால ஆண்டவர் அவரோட பேசுகிறவரா இருந்தார். அப்போ யோசேப்பு சொப்பனம் பார்க்கும்போது சொப்பனத்தை தன் சகோதரர்களுக்கு என்ன சொல்லிடுவார்? தன் தாய்க்கு சொல்லிடுவார், தன் தகப்பனுக்கு சொல்லிடுவார். இப்போ யோசேப்புடைய சொப்பனத்தின் நிமித்தம் யோசேப்பை பகைத்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. யோசேப்பை பகைத்தார்கள். யோசேப்பு வந்து நன்மை தான் செய்யலாம். அவர்களுக்கு சகோதரர்களுக்கு ஆகாரம் கொண்டு போகும்போது வசனம் சொல்லுது, அவர்கள் தூரத்தில், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 18ல சொல்லப்பட்டிருக்குது, தூரத்திலே பார்த்தாங்க. தூரத்திலே பார்த்தாங்க. பார்த்துட்டு சமீபமாய் வருவதற்கு முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் பார்த்து சொப்பனக்காரன் வருகிறான். என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? சொப்பனக்காரன் வருகிறான். அவனை நம்ம போட்டுறோம் தான். அவனை நம்ம போட்டுறோம். அவருடைய சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது என்று பார்ப்போம். ஆமென். அப்ப அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு? பிசாசுடைய அந்த ஆவி, பிசாசுடைய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவங்க, பொறாமையினால, வஞ்சகத்தினால, வைராக்கியத்தினால நிறைந்தவர்களுடைய விருப்பம் எப்படி இருக்கு? சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்ப்போம். தேவ திட்டம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்ப்போம். ஆனா வசனம் சொல்லுது தேவ திட்டம் நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தர் ஜீவ ரட்சனை செய்யும்படி கொண்டு வந்தார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தர் நன்மையாக மாற பண்ணினார். அப்போ இந்த ஆசையெல்லாம் அவ கொள்ளையிட வேண்டும், பங்கிட வேண்டும், அடுத்து நம்மை குறித்ததான தேவ திட்டம் தகர்க்கப்பட வேண்டும், நாம சபிக்க வேண்டும், சாகடிக்க வேண்டும், சாவதை பார்க்க வேண்டும், நம்முடைய உடைமைகளை எல்லாம் பங்கிட்டுக் கொள்ள வேண்டும், அடிமைப்படுத்த வேண்டும், விழுங்க வேண்டும். இதெல்லாம் தேவனை தூசிக்க வேண்டும். இதெல்லாம் பிசாசுடைய விருப்பம். அல்லேலூயா. உங்களை குறித்து நம்ம பிசாசுடைய விருப்பம். இதெல்லாம் வசனம் சொல்லுது. நம்ம தேவனை தூசிக்கணும், நம்ம அடிமையா இருக்கணும், நம்முடைய கொள்ளையாடணும், நம்மளை சபிக்கணும், நாம் வீழ்வதை வீழ்ச்சியை அவன் பார்க்கணும், நம்முடையதை விழுங்கிக் கொள்ள வேண்டும், நம்ம
பிசாசினுடைய நோக்கம், அவனுடைய விருப்பம், எதிரியினுடைய ஆசை. அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய ஆசை என்ன? ஆண்டவருடைய ஆசை ஆசீர்வதிப்பதா ஆண்டவருடைய ஆசை, உங்களை என்னை குறித்து. அப்ப அந்த ஆசை நிறைவேறுவதற்கு என்ன பண்றானா? வசனம் சொல்லுது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவினுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு ஒரு பிரகாசமாய் இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்ணை என்ன பண்ணான்? குருடாக்கினான். பிசாசு யாருங்க? இந்த எதிரிகள் யாரை குருடாக்குனாங்க? வசனம் படிக்குது, வசனத்துல படிக்கிறது. குருடாக்கப்பட்டவர்கள், எதிரிகளால் குருடாக்கப்பட்டவர்கள் 2 பேர். ஒன்னு யாரு சொல்லுங்க? எதிரிகளா குருடாக்க சிம்சோனை பிடிச்ச உடனே என்ன பண்ணாங்க? அவர் கண்ணை குருடாக்குனாங்க. அடுத்து யாரு? சிதேக்கியா. என்னது? சிதேக்கியாவுடைய கண்ணை குருடாக்குனாங்க அப்படின்னு ராஜாவை. ஆனா அவன் கண்ணை என்ன பண்ணாங்க? அந்த நேபுகாத்நேச்சார் பிடிச்ச உடனே நேபுகாத்நேச்சாருடைய அந்த அதிபதிகள் வந்து அவருடைய கண்ணை குருடாக்கினாங்க. அப்போ இந்த உலகத்துல நம்ம படிக்கலாம், பிசாசானவன் அவன் என்ன பண்றான்? மனதை குருடாக்குகிறான். நீங்க ஆவிக்குரிய வட்டாரத்துல எந்த ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வரக்கூடாது, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஐ உங்களுக்கு ஓபனா இருக்க கூடாது அப்படின்னு அவன் குருடாக்குகிறவனாக இருக்கிறான். அடுத்து நம்ம படிக்கலாம். ஆனா கிறிஸ்து என்னங்க பண்றாரு? எபேசியர் 5:14 சொல்லுது, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. அல்லேலூயா. கிறிஸ்து என்ன பண்றாரு? ஒரு மனுஷனை பிரகாசிப்பிப்பார். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. பிசாசு குருடாக்குவான். ஆனா கிறிஸ்து, ஒரு மனுஷனுக்குள்ள கிறிஸ்து வந்துட்டார்னா அவனை பிரகாசிப்பிப்பார். அல்லேலூயா. அவனை பிரகாசிப்பிப்பார். அடுத்து பவுல் என்ன சொல்றார்? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. பவுலுடைய ஜெபத்தை படிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஆமென். பவுல் தான் சொல்றாரு தன்னுடைய அந்த எபேசு திருச்சபைக்கு தான் சொல்றாரு. எபேசு திருச்சபைக்கு சொல்றாரு பிரகாசம் உள்ள மனக்கண். அல்லேலூயா. குருடா இருக்க கூடாது. அல்லேலூயா. நம்முடைய கண்கள் என்ன செய்ய கூடாது? குருடா இருக்க கூடாது. குருடாய் இருப்பது பிசாசினுடைய நோக்கம். பிசாசினுடைய விருப்பம் என்ன இருக்கு? அவன் என்ன பண்ணுவானாமா? 2 தீமோத்தேயு 2:25ல பிசாசானவருடைய இச்சையின்படியே 2 தீமோத்தேயு 2:25 பிசாசானவருடைய இச்சையின்படியே செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும். பிசாசுடைய விருப்பம் என்ன? பிசாசு எப்படி எந்த ஸ்டேட்ல நம்ம இருக்கணும் விரும்புறான்? மயக்க நிலையில இருக்கணும். ஆமென். மயக்க நிலையில இருக்கணும், குருட்டு நிலையில இருக்கணும், மயக்க நிலையில இருக்கணும், மயங்கி கிடக்கணும், அவனுடைய இச்சையை நிறைவேற்றணும், அவனுடைய விருப்பத்தை செய்யணும், அவன் தேவனை தூசிக்கணும். அப்படின்றதான் பிசாசுடைய நோக்கம். மயக்க நிலையில இருக்கணும்னு சொல்லி அப்போ அவன் என்ன பண்றானா? கண்ணி வைக்கிறானாமா. அப்ப அந்த கண்ணியை எடுப்பது என்னன்னா வசனம் தான் கண்ணி எடுக்கும். அல்லேலூயா. அப்போ வசனம் வந்து ஆவியானவர் சொல்றாரு பாரு, நீ இப்படி இருக்கு அழைக்கப்பட்டவன் அல்ல. ஆமென். மயக்கம் போட்டானா உடனே அவங்க என்ன செய்றாங்க? கண்ணி தெளிக்கிறாங்க. அடுத்து அவங்க நல்ல ஒரு எனர்ஜி என்ன செய்றாங்க? கொடுக்குறாங்க. வசனம் சொல்லுது, இந்த வசனத்தை படிக்கும்போது நம்ம கண்ணுல அது என்ன செய்யுமா? தெளிவிக்கும். அப்போ சாந்தமா இவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆண்டவருடைய விருப்பம் என்ன? பிசாசுடைய விருப்பம் என்ன? பிசாசு உங்களை எந்த நிலையில வைக்கிறது விரும்புறாங்க? ஆண்டவர் உங்களை எந்த நிலையில வைக்கிறது விரும்புறாரு? பிசாசு நீங்கள் கண்ணில் அகப்பட்டவர்களா, நீங்க மயக்க நிலையில் இருக்கிறவர்களா, அவருடைய விருப்பத்தை செய்யும்படியாக விரும்புகிறார். ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறாரு? நம்மை பிரகாசிக்கணும் அப்படின்னு தான் விரும்புறாரு. அந்த விருப்பத்தை பவுலுடைய மனதில் படுறதுனாலதான் அவர் சொல்றாரு, ஆண்டவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தந்தருளுவாராக அப்படின்னு ஜெபம் பண்றாரு. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 21-26 நம்மளை மயக்கத்துக்கு உட்படுத்துகிற காரியத்தை குறித்து சொல்றாரு பாருங்க. அங்க ஒரு பெண் சொல்றா, தன் நிவிதியான இனிய சொற்களா அவனை வசப்படுத்தி தன் உதடுகளை மதவாக்கினான், அவனை இணங்க பண்ணினான். உடனே அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதை விலக்கி இருக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் இருதயம் அவளுடைய வழியிலே சாய வேண்டாம். அல்லேலூயா. பிசாசு இந்த மாதிரி விருப்பத்தோட இருக்கான், நீ அந்த பக்கம் சார்ந்துடாத, நீ வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயும்போது வழி இதுவே என்று இதிலே நடவுங்கள் என்று உனக்கு சொல்ற ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கவனித்துக்கொள், அந்த சத்தத்தை கேட்டுக்கொள். அவள் அநேகரை காயப்படுத்தி விழ பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தார் அப்படின்னு சொல்றாங்க. அவன் நிறைய பேர் காயப்படுத்துறாங்க, நிறைய பேர் பிசாசுடைய இச்சையை செய்யும்படி அவன் என்ன பண்ணா? ஒரு கண்ணி வைக்கிறான். அசல் சொல்லுது, ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிக்கிறது போலும் அந்த புத்தியின வாயிலும் போனான் அப்படின்னு சொல்லுது. அப்போ வசனம் நமக்கு என்ன சொல்றது? ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த பக்கம் சாந்திராத, அந்த பக்கம் என்ன செய்யாத? பாராத. மதுபானம் பாத்திரத்தில் ரத்த வருடமா இருக்கும்போது என்ன செய்யாதே? அதை பாராதே. முடிவிலே அது விரியனை போல தீண்டும், அது பாம்பை போல கடிக்கும். அடுத்து உதடுகளின் மதுர வாக்கை கொடுத்து அந்த பெண் பேசுற அவருடைய வாய் வந்து தேனை போல இருக்கும், அவருடைய அந்த பேச்சு எண்ணெயிலும் மிருதுவா இருக்கும். ஆனா முடிவிலே
அது எட்டியை போல் கசக்கும், அது பச்சையத்தை போல அது இருக்கும் அப்படின்னு சொல்றது. முடிவு முதல்ல இருக்கிறத பிசாசு என்ன செய்ய மாட்டான், எப்பவுமே காட்ட மாட்டான். அப்போ அவருடைய விருப்பம் கண்ணி வைப்பது, அவருடைய விருப்பம் வஞ்சிப்பது. நீதி மத்தேயு 26:48-49ல நான் வேகமா சொல்றேன். இயேசுவை பிடிக்க போகும்போது யூதாசுடைய வாயில இருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? யூதாசுடைய வாயில இருந்து அந்த எதிரிகள்ட்ட சொல்லுவான், நான் போய் யாரை முத்தமிடுகிறேனோ அவன் அப்படின்னு சொல்லுவான். யூதாஸ் சொல்லுவான், அவனை பிடிச்சிருங்க, அவனை விட்டுறாதீங்க, அவனை தப்ப விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா இயேசுவின் இடத்துல வந்த உடனே அவனுடைய வாயில இருந்து என்ன மாதிரி வார்த்தை பிடிக்கும்? ரபி என்ன சொல்றாங்க? ரபி வாழ்க என்று அவரை முத்தம் செய்தார். பின்னால வேற மாதிரி பேசுறான். ஆமென். பின்னால வேற மாதிரி அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேன். எவனை, அங்க இடத்துல எவனை அப்படின்றாங்க. இந்த இடத்துல வந்து அவன்தான் அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் அவனை பிடிச்சுங்க அப்படி சொல்லி அடையாளம் சொல்லி இருந்தான். உடனே அவன் இயேசுவின் இடத்தில் வந்து ரபி வாழ்க என்று ரபி எப்படிங்க ரபி 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 நல்ல போறே அப்படின்னு சொல்றான். பிசாசு எப்பவுமே இப்படி வஞ்சிக்கிற மாதிரி தான் வரும். அல்லேலூயா. அவருடைய விருப்பமே உங்களை பிடிக்க வேண்டும், உங்களுடைய உறுதி கொள்ள வேண்டும், உங்களுடைய பங்கு உங்களுடைய என்ன செய்யணும், பங்கிட வேண்டும். அப்ப அந்த உதடுகளின் மதுர வாக்க அடையாளம் என்று கொள்ளணும். அல்லேலூயா. அந்த கண்ணியை அடையாளம் என்று கொள்ளணும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உதடுகளின் வாக்க நம்பி இருக்கக்கூடாது. இயேசு சொல்றாரு, நீ முத்தத்தினாலா என்ன காட்டி கொடுக்கிறார், நீ முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறார். அப்போ பாருங்க, நீதிமொழிகள் 27:6 சொல்லுது, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மை உள்ளவைகள், சத்துருவின் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். அப்போ நீங்க கவனமா உங்க வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்றது. அப்போ இதுதான் அவனுடைய விருப்பம், இதுதான் விருப்பம், இதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. நம்மள அடுத்து பிசாசுடைய விருப்பம். அதுக்கு அவன் என்ன பண்றா பாருங்க. நீ நியாயாதிபதிகள் 16:6 தெளிவா ஒரு காரியத்தை சொல்றான். என்ன சொல்றா பாருங்க. தெளிவா சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதினால் உண்டாயிருக்கிறது, உன்னை எதினால் சிறுமைப்படுத்தலாம், உன்னை எதினால் கட்டலாம் அப்படின்னு கேக்குறாரு. அப்போ பலவீனப்படுத்துவதுதான் பிசாசுடைய விருப்பம். இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணிடத்துல இருக்கிற பேயை விரட்டுறார். அவள் எவ்வளவு நிமிரமுடியாத கூனியா இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுது, 18 வருடமா அவளை பலவீனப்படுத்துகிற ஆவி அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு. அப்ப இந்த 18 வருஷம் அப்ப பிசாசுடைய நோக்கம் அவன் என்ன பண்ணா, பலவீனப்படுத்துகிறான். பிசாசு என்ன செய்யறான், பலவீனப்படுத்துகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்ற காரியத்தை வேகமா சொல்றாங்க. சங்கீதம் 41:12 நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். தீங்கு நாளில் கர்த்தர் விழிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார், பூமியிலே அவன் வாக்கியவானா இருப்பான், அவன் சத்துருவின் இஷ்டத்துக்கு அவனை கூப்பிடுறான். அல்லேலூயா. பிசாசுடைய விருப்பம் என்னன்னா சொல்றேன், இந்த சத்துருவினுடைய விருப்பத்திற்கு கர்த்தர் உங்களை ஒப்புக்கொடாமல் இருக்கிறவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். சங்கீதம் 128 சொல்லுது, மனுஷர் நமக்கு விரோதமாய் எழுப்பின போது கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டார், கர்த்தர் தாமே நம் பக்கத்தில் இராவிட்டார், அவர்கள் கோபம் நம்மை எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். ஆனா வசனம் சொல்லுது, நம்மை அவருடைய பக்கத்துக்கு இரையாக ஒப்புக்கொடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை ஒப்புக்கொடாது இருக்கிற கர்த்தர் எல்லா பிசாசுடைய ஆலோசனைகளையும் அபத்தமாக்குவார். அப்படியே விலகல் பண்ணிடுவோம். 2 சாமுவேல் 17:14 தாவீது ஒரே ஒரு ஜெபம் தான் சொல்றார். ஆண்டவரே, அகிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்குங்கப்பா, அகிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்குங்கப்பா. நீங்க இப்போ ஒரே ஒரு ஆலோசனை, ஒரே ஒரு வார்த்தையை நீங்க தேவ சமூகத்துல சொல்லுங்க. இப்பொழுது உங்களுடைய எல்லைகளிலே இருக்கிற எல்லா பிசாசுடைய ஆலோசனைகளையும், எல்லா பிசாசுடைய திட்டங்களையும் ஆண்டவர் இப்பொழுது பைத்தியமாக்குவார். அல்லேலூயா. பைத்தியமாக்குவார். வசனம் சொல்லுது, அகிதோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குவதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். நம்முடைய ஆண்டவர் சத்துருவினுடைய இஷ்டத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுப்பது இல்லை, விரோதிகளுடைய திட்டத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுப்பது இல்லை, விரோதிகளுடைய விருப்பத்திற்கு அவர் நம்மை ஒப்புக்கொடுப்பது இல்லை. அவர் நம்மை விடுவித்து தீங்கு நாளில் நம்மை விடுவித்து பாதுகாக்கிற கர்த்தராக இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார், நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துவார், நம்மை பாதுகாத்து நடத்துவார்.